நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். எங்களை அளவு கடந்து அன்பாய் நேசித்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றல்படுத்துகின்ற படைப்பாளரம் கடவுளே, படைப்புகள் அனைத்தும் உம்மை போற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே பல்வேறு நிலைகளிலே படைப்புகள் பாதுகாக்கப்படையாத நிலையிலே மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை படைப்புகளுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த நிகழ்விலே அவைகளை நாங்கள் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உம்முடைய படைப்புகளுக்கு நேராக நாங்கள் நேர்த்தியாய் வாழவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும். இந்த வழிபாடு முழுவதுமாக தூய் ஆவியானவனை பொறுப்பெடுத்துக் கொள்ள உடைய பாதத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். உடைய நாம மகிமைக்கென்று பாடப்படுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதிகள், வழிபாட்டு முறைகள், உம்முடைய ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ள உம் தாசன் மூலமாக கேட்கப்படுகின்ற வார்த்தைகள், இவைகள் ஆவையும் ஆண்டவரே உடைய நாமத்தினாலே நாங்கள் விளக்கப்பட எங்களுக்கு அருள் தாரும். தொடர்ந்து தூய் ஆவியானவரே இந்த வழிபாடு முழுவதுமாக நீர் பிரசன்னராய் இருந்து ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும். இந்த முகநூல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தந்தை மகன் தூய் ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். இந்த காலை வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் நாம் யாவரும் அமர்ந்தபடியோ எழுந்து நின்று நம்முடைய இல்லங்களிலே போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்கின்ற 267வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 267, போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும்.
அருளினான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேன். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நானாமாய் போகாதபடி உம்முடைய கோபத்திலே அல்ல மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிடு. வேத வசனம் பற்பல வேத வாக்கியங்களை நமக்கு ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களில் ஆளை நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் அவருடைய சிறந்த புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தின் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் உடைய வழிகளை எங்களுக்கு சுவையே இல்லை. ஆனால் ஆண்டவரே, மூலமாய் மனதிற்கு அளிச்சது வாக்கு தத்தங்களிலே மேம்பாடுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். பாவத்திலும் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நாமத்தை நல்லாமலே நான் தேவத்தையும் நீதியும் எழுத புத்திமானவரே, இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்திலும் துன்பப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்திலே சேர்க்கத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கிடவோம். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் எங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு
கர்த்தரை துதியுங்கள். சபையார் அமர்வோம். முதலாம் திருமுறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 25 முடிய. ரோமர் 8:18 முதல். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது ஆவிக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மேற்பராகிய புத்திர சுயாதீனம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதல்ல.
நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் என்பதை வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே மற்றும் மைப்பட்டதாக. Nityamida
நற்செய்தி பகுதிக்காக நாம் நின்றபடியே காத்திருப்போம். இந்த ஆராதனைக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் அது பரிசுத்த மத்தேயின் சுவிசேஷ நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 32 வரை. பரிசுத்த மத்தேயின் சுவிசேஷ நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாகிலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்துகிறதும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுவித்தால் உங்களுக்கு உடுவிப்பது அது நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமையுள்ளவராகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியானவராய் உயிர்த்தெழுந்து பிறந்தார். பொன்றியாவின் மகளால் பாடுபட்டு சிலுவையிட்டு மறைந்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரணத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திலே சர்வவல்லமையாகிய தேவன் வலதுபுறத்திலிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரையும் விடுதலையும் பெறுவார். பரிசுத்தவான்களை விசுவாசிக்கிறேன். பொதுவான சபைகளையும் பரிசுத்தவான்களை ஐக்கியம், பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடருக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவே எங்களுக்கு ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தை விரும்புகிறமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கிறபடி அடையாட் நாங்கள் எந்த விரோதிகளுக்கும் வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் இது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையானை நடத்தியுள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மீண்டுமாக நாம் யாவரும் பாமாலை 243வது பாமாலை பாடுவோம். பாமாலை 243வது பாமாலை. Sing
ஜெபம் செய்வோம். அனைத்து உலகத்தையும் படைத்து இன்றைக்கும் ஆளுகை செய்து கொண்டு வருகிற எங்கள் சர்வ வல்லமை நிறைந்த கடவுளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய புதிய கிருபைகளையும் புதிய நிலைகள் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள கடவுள் எனக்கு தந்த உதவிக்காய் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானிக்க இருக்கிற, சிந்திக்க இருக்கிற உம்முடைய வேத வசனங்கள் மீண்டுமாக எங்கள் வாழ்வுக்கு ஒரு புத்துணர்வையும் புதிய வெளிச்சத்தையும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று நச்சபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ஓய்வு நாளில் முகநூலின் வழியாக உங்களோடு கூட ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே, தொடர்பு கொள்வதிலே சபையாக ஆயர்களாக நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுள் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்கள், சிறியவர்கள், குடும்பத்தின் மக்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே இந்த காலங்களிலே சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆண்டவரும் உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து நல்ல நிலைகளையும் வாழ்வாதாரங்களை தந்து சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருக்கிற எல்லா வல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய சுத்த கிருபினாலும் இறக்கத்தினாலும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தென்னிந்திய திருச்சபை ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்றபடி காலங்களை உள்ளடக்கி காலங்களுக்கு ஏற்றபடி ஆண்டவருடைய திருவசனத்தை நாம் சிந்திப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். அதே போல இந்த நாளிலேயும் திருத்துவ ஞாயிற்கு முன்பதாக வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலேயும் ஆண்டவருடைய முழுமையான சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆழமான பொருட்களோடு, சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களோடு அவைகளிலும் ஆண்டவர் செயல்பட்டு வருகிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையை நினைவுபடுத்தி கொண்டு அந்த செயல்களோடு கூட நீங்களும் நானும் இணைந்து வாழ வேண்டும் என்கிறதை ஆண்டவர் விரும்பி அவருடைய படைப்புகள் வழியாக, அவருடைய செயல் வழியாக பல காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கும் உதவி செய்து வருகிறார். காரணம், கடவுள் இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறவர், இந்த உலகத்திலே அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டு வருகிறார் என்கிறதை நாம் மறுபடியும் நினைத்து பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்விலேயும் உலகத்தின் வாழ்விலேயும் இயற்கையின் வழியிலேயும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை திருமறை அவ்வப்பொழுது நமக்கு படம் பிடித்து வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டிக் கொண்டு வருகிறது. அதனாலே அந்த ஒரு பெரிய சம்பவத்தோடு கூட இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகினாலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு என்று கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், The creation groans for liberation. இந்த படைப்பு விடுதலைக்காக ஏங்கி நிற்கிறது. இந்த இயற்கை ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. கடவுள் படைத்திருக்கிற இந்த படைப்பில் இன்னும் ஏதோ ஒரு சம்பவம் நடைபெறாதா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான விடுதலையும் ஒரு மிகப்பெரிய மீட்பும் கிடைக்காதா என்று இந்த இயற்கை இந்த உலகத்திற்குள்ளாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார். காரணம், இந்த ஜூன் மாதம் வருகிற பொழுது ஒரு பசுமையை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக உலகம் முழுவதுமாக இந்த வருகின்ற ஜூன் மாதம் வருகின்ற மழையின் காலங்கள், செழுமையின் காலங்கள், வசந்த காலங்களுக்கு முன்னதாக வருகின்ற காலங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில பெரு மாற்றங்களை தருகிறது இயற்கை. இந்த இயற்கையை தான் கடவுள் இந்த உலகத்தில் இயற்கையை படைத்து அதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில பல மாற்று உருவாக்கங்களை, பல வழிமுறைகளை கடவுள் நமக்கு தருகிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகையால கிரியேஷன் groans for the liberation. இந்த படைப்பு
ஏதோ ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறது. அந்த விடுதலை என்ன என்கின்ற ஒரு தலைப்பு தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த என்விரான்மெண்ட் சண்டே, ஈக்காலஜிக்கல் சண்டே என்கின்ற உலகம் முழுவதுமாக ஒரு கதம்பமாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பை கடவுள் இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் என்கிறதை திருமறையின் வழியிலாக நாம் சிந்திப்பதற்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இயற்கை இல்லை என்றால் மனுக்குலம் வாழ முடியாது. இயற்கை இல்லாமல் மனிதனாலே வாழ முடியாது. ஆனால் மனிதன் இல்லாமல் இயற்கை இருக்கும் என்கின்ற ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயற்கையும் கடவுளும் படைப்பும் ஒன்றோடு கூட ஒன்றாக செயல்பட்டு வருகிறதை மறுபடியுமாக நாம் நினைத்து பார்த்து கொண்டு, மனிதனுக்கு மட்டும் மீட்பல்ல, மனுக்குலத்திற்கு மட்டும் விடுதலை அல்ல, கடவுள் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், உலகத்தை படைத்து படைப்பை உருவாக்கி இருக்கிறார். அதனால படைப்பும் இந்த உலகத்திற்குள்ளாக ஏதோ ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறது, ஒரு நிறைவை எதிர்பார்க்கிறது, ஒரு முழுமையை எதிர்பார்க்கிறது என்கிறதை எல்லாம் ஒரு தலைப்பாக கொடுத்து, நீங்களும் நானும் இயற்கையோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நானும் படைப்போடு கூட இணைந்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை திருமறையின் வழியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்விரான்மெண்ட் சண்டே என்று சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஞாயிறு, பசுமையை சார்ந்திருக்கின்ற ஒரு ஞாயிறு, உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களோடு கூட சேர்ந்து வாழுகிற ஞாயிறு என்கின்ற ஞாயிற்றுக்கிழமையில கடவுள் இந்த உலகத்தை படைத்த படைப்பில் எப்படி ஆளுகை செய்திருக்கின்றார், அதை எப்படியெல்லாம் நாம் பண்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது இந்த பாடல்களை எழுதுகிற பொழுது 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்வது போல, தாவீது இந்த படைப்பை வைத்துக்கொண்டு இந்த பாடலை எழுதுகிற பொழுது முதலாவதாக இந்த வசனத்தை நமக்கு தருகிறார். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி, பூமி, இந்த எர்த், பூமி என்பது கடவுளுடையது. கடவுள் இந்த பூமியை படைத்தார். இந்த பூமியை அவர் பண்படுத்தி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பயன்படுத்தினார். ஆகினாலே இந்த படைப்பு என்பது கடவுளுடையது. இந்த பூமி என்பது கடவுளுக்கு சொந்தமானது. இந்த படைப்பை கடவுள் இந்த உலகத்துக்குள்ளாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தாவீது தன்னுடைய பாடல் எழுதுகிறார். ஆகினால்தான் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி, ஆகினாலே கடவுள் இந்த பூமியின் வழியாக ஒரு மனுக்குலத்திற்கு எந்த அளவுக்கு ஈடுபாடோடு கூட கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகிறார் என்பதை நாம் திருமுறையில வாசிக்க முடியும். அதனால்தான் இந்த சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல இதை நாம் படிக்க கேட்டோம். அதனால பூமியில வாழுகிற இந்த படைப்பினுடைய வாழ்வாதாரங்களை நாம் பெற்றுக்கொண்டு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த கொடையை, கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வெகுமதியை நீங்கள் நாம் நேசித்து அதோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவர் இந்த உலகத்தை நீங்கள் படைக்கின்ற படைப்பை ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இந்த உலகம் என்று பார்க்கும் பொழுது பூமி எங்குமே ஒரு ஒழுங்கில்லாமல் இருந்தது என்பதை ஆண்டவர் கண்டுபிடித்து, இந்த உலகத்தினுடைய படைப்பை படைக்கும் போது கூட அது ஒரு கதம்பமாக, ஒரு குடும்பமாக, அதிலேயும் ஒரு எத்திக்ஸ் இருக்க வேண்டும், ஒரு அறம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த படைப்பை நீங்கள் திருமறையிலே படித்து பார்க்கும் பொழுது படிப்படியாக அவர் படைத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஆதியாகமம் புத்தகத்திலே ஒரு முன்னுரையாக நான் சொல்லுகிறேன். முன்னுரையாக பருவ காலங்கள் நமக்கென்று படைக்கப்பட்டது. இரண்டாவதாக தட்ப வெப்ப நிலைகள், சீதோஷின நிலைகள் நமக்கு படைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளுமே கடவுளுடைய படைக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவைகள் தன்னுடைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அது இயங்கின என்று திருமறையில பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படித்தான் எல்லாவற்றையும் படைத்தார். ஆண்டவர் திடீரென்று படைக்கவில்லை. கிட்டத்தட்ட 6000 பில்லியன்ஸ் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே படைப்பு என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு கதம்பம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல வெளிச்சம், ஒருவேளை படைப்பு, நீர்நிலைகள்,
காட்சிகள், சமவெளிகள், பள்ளத்தாக்குகள், மலைக்குன்றுகள், நீரோடைகள், கடல்கள், அஸ்திபாரம் என்று சொல்லுகின்ற பல்வேறு விதமான நிலைகளிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். ஆகினாலே படைக்கின்ற படைப்பிலேயும் அதற்கென்று ஒரு எத்திக்ஸாக கொடுக்கப்பட்டு அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி ஆண்டவர் படைத்தார் என பார்க்கிறோம். அதனாலே படைக்கின்ற படைப்புக்கு ஏற்றபடி ஆண்டவர் தன்னுடைய வாழ்நாளிலே முழுமையான நேரத்தை செலவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நீங்க பார்த்தீங்கன்னா திருமறையிலே நீ பார்க்கும்பொழுது 6 நாட்கள் இந்த பூமியை படைத்தார். ஒவ்வொன்றும் எப்படி அது செயல் வடிவமாக இருக்க வேண்டும், அதனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்க வேண்டும், இந்த இயற்கையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற வளங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதில் இந்த உலகத்துடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் இந்த படைப்பை, இயற்கை படைப்பதற்காக 6 நாட்கள் பூமியும் உலகத்தையும் படைத்தார். அதற்கு பின்பதாகத்தான் மனிதனை படைத்தார். அதனால மனிதனை படைப்பதற்கு ஒரே ஒரு நாள் தான் தெரிவு செய்து கொண்டார். படைக்கின்ற படைப்பு மட்டும் 6 நாட்களாக அவர் எடுத்துக்கொண்டார் என்று திருமறையில் பார்க்கிறோம். 6 நாட்கள் தான் படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று நாம் திருமறையில் வாசிக்கிறோம். அதனாலே அவர் அதிகமாக எடுத்துக்கொண்ட நேரம் இந்த படைப்பு. ஆகினாலே ஒரு மனுக்குலம் இந்த இயற்கையோடு கூட சேர்ந்துதான் வாழ வேண்டும். இயற்கை தான் ஒரு மனுக்குலத்தை வாழ வைக்கிறது. இந்த இயற்கை தான் மனிதனுக்கு வேண்டிய தட்ப வெப்பங்களை தருகிறது. இந்த இயற்கை தான் மனிதனுக்கு சுவாசத்தை காற்று தருகிறது. இயற்கை தான் இந்த மனிதனுக்கு உணவு தருகிறது. இயற்கை தான் இந்த மனிதனுக்கு எல்லாவற்றையும் மூல ஆதாரமாக இருந்து முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடவுளாகவே தான் இயற்கையாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு ஒரு மனுக்குலத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய பூமியை படைத்து அதை பண்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் பழகி பெருகிக் கொள்ளுங்கள் என்று பூமியை மனிதனுடைய கடவுளிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்பதை ஆதியாம் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகினால்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இயற்கை இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது. ஆனால் மனிதன் இல்லாமல் இயற்கை இருக்கும் என்பதை ஆண்டவர் இந்த முழு படைப்பிலே நமக்காக தெளிவாக சொல்கிறார். அதனாலே இன்று வாசி கேட்ட 1வது திருமறை பகுதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 25 முடிய உள்ள வசனத்தினுடைய அடிப்படையாக பவுலடிகளால் சொல்லுகின்ற கருத்துக்களை வைத்துக்கொண்டு ஒரு 3 காரியங்களை முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் வசனத்திலே 18 நாம் 25 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதில் 22ஆம் வசனத்தை நீங்கள் வேதத்தில் இருக்க திருப்பிக் கொள்ளுங்கள். 21, 22 வசனம். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படிதனாலேயும் மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். இந்த இயற்கையை குறித்து கடவுள் படைத்திருக்கிற படைப்பு என்பது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, த கிரியேஷன் groans for the liberation, ஒரு விடுதலைக்காக பரிதவிக்கிறது என்கின்ற ஒரு தலைப்பு கொடுக்கும் பொழுது இன்றைய சூழ்நிலையிலே இயற்கையும் படைப்பும் எப்படி சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எவ்வளவு அழிவுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பவுலடிகளால் அதிகமாக கரிசனை கொண்டு மனுக்குலம் இந்த அளவுக்கு சீரழிவாக போய் கொண்டிருப்பதற்கு, மனுக்குலம் செத்து கொண்டிருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மூல ஆதாரம் என்னவென்றால் மனிதன் இயற்கையை கெடுத்து கொண்டிருக்கின்றான். மனிதன் கடவுள் படைத்திருக்கிற படைப்பை தான் குறுக்கீடு செய்து கொண்டு இந்த படைப்பை அழித்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த இயற்கை என்பது பிரசவ வேதனைப்படுகிறது என்று பவுல் எழுதுகிறார். அவருடைய புரிந்து கொள்ளுதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை பற்றி பவுலடிகளார் மிக தெளிவாக எழுதுகிறார். கடவுளுடைய படைப்பு என்பது நமக்கென்று கொடுக்கப்படுகின்ற வாழ்க்கையும் வாழ்வாதாரமாக இருக்கும் பொழுது படைப்பை நாம் அழிக்கலாமா? கடவுள் கொடுத்திருக்கிற வளங்களை நாம் அழித்து விடலாமா? கடவுள் நமக்கென்று கொடுத்திருக்கிற பொக்கிஷங்களாக இருக்கக்கூடிய இந்த இயற்கையை நீங்களும் நானும் பண்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தானே கடவுள் இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கும் பொழுது இந்த இயற்கை வேதனைப்படுகிறது.
இந்த இயற்கை கண்ணீர் விட்டு அழுகிறது, இந்த இயற்கை வேதனைப்படுகிறது. கடவுளாலே படைக்கப்பட்ட மனுக்குலம் நான் இந்த உலகத்துக்குள்ளாக இருக்கின்ற வரைக்கும் தான், என்னை வைத்துக் கொண்டுதான் மனுக்குலம் இந்த உலகத்துக்குள்ளாக உயிர் வாழ முடியும் என்கிறதெல்லாம் மனுக்குலம் தன்னைத்தானே மறுதளித்துக் கொண்டு என்னை அழித்துக் கொண்டிருக்கிறார்களே என்கின்ற ஒரு பெரிய பிரசவ வேதனையை கூப்பிட்டு பவுல் எழுதுகிறார். ஒரு தாயானவள் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு வேதனைப்படுகிறாள். இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கென்று, இந்த உலகத்துக்குள்ளாக என்னுடைய சந்ததி வளர வேண்டும் என்பதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கு நான் வெளியே கொண்டு வருவதற்காக எவ்வளவு ஒரு தாயானவள் 10 மாதமாக ஒரு குழந்தையை சுமந்தெடுத்து பிரசவ வேதனைப்படுகிறாளோ, அதே போல இயற்கையும் பிரசவ வேதனைப்படுகிறது என்று கடவுளுடைய இயற்கை அழுகிறது. கடவுளும் அதோடு கூட சேர்ந்து தன்னை அழுது இந்த உலகத்துக்குள்ளாக இயற்கையின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று பவுலடிகளார் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரிந்து கொள்ளுதல் தான் இந்த ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பசுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்குள்ளாக கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, நீங்கள் நானும் இந்த பூமியில கால் மிதித்து நடக்கிறோம் அல்லவா. இந்த பூமி தாய், இந்த பூமி நம்மை பெற்றெடுத்திருக்கிறது. அதனால்தான் கடவுள் எல்லாவற்றையும் 6 நாட்கள் பூமியின் வழியாகவே எல்லாவற்றையும் படைத்தார். வெளிச்சத்தை படைத்தார், நீரை படைத்தார், புல் பூண்டுகளை படைத்தார், அதை சாப்பிடுவதற்கென்று வன விலங்குகளை படைத்தார், ஜீவ ஜந்துக்களை படைத்தார். ஜீவ ஜந்துக்கள் வழியாக இந்த உலகத்தில் பல உயிரினங்கள் தோன்றுகிற பொழுதுதான் கடவுளாலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வளங்கள் எல்லாமே வளர்ந்து பெருகுவதற்காக கடவுள் இந்த பூமி படைத்து மனிதனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டார் என்பதற்கு அடையாளமாக கடைசியில ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்தார், உங்களையும் என்னையும் படைத்தார். நன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி தான் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறது. இந்த பூமியினுடைய மண்ணினுடைய வளர்ச்சியில மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தினால்தான் கடவுள் உங்களையும் என்னையும் படைத்து ஒரு மனிதனாக அவன் நாசியில அவனுடைய சுவாசத்தை ஊதினான். மண்ணாக இருக்கக்கூடிய மனிதன் அதாமா என்று சொல்வார்கள் மொழியில. இந்த அதாமா என்று சொல்வதற்கு ஒரு மண்ணாக சொல்லப்பட்டிருக்கிற மனிதன். இயற்கையிலிருந்து நீங்களும் நானும் வந்திருக்கிற பொழுது எதற்கு இப்படி கற்ப வேதனைப்படும் என்பதற்காக இயற்கை தொடர்ந்து தன் வாழ்க்கையில பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்காக பவுலடிகளால் 2 காரியங்களை நமக்காக தெளிவாய் சொல்கிறார். அதனாலே கடவுளுடைய படைப்பு இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் வாழ்வதற்கு நல்ல வாழ்வாதாரங்களை தந்து நம்மை வழிநடத்தி கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பவுலடிகளார் மிக தெளிவாய் சொல்கிறார். The God's creation life should be the sustain என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கடவுளுடைய படைப்பு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நீடிக்க செய்திருக்கிறது என்று பவுலடிகளார் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டில் வசனத்தின் ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, பூமியில் உள்ள நாளெல்லாம் நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதிலின்றி தம்முடைய உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார். கடவுள் இந்த பலகத்தில் படைக்கிற பொழுது எல்லாவற்றையும் கால சூழ்நிலை எல்லாவற்றையுமே அவர் படைத்து கொண்டார் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனத்தை நீங்க பாருங்கள். ஆதியாகமம் 8:21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்து போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று ஆண்டவர் ஒரு வாக்குறுதி தருகிறார். இனி நான் இந்த பூமியை நான் அழிப்பதில்லை, இந்த பூமியை நான் சங்கரிப்பதில்லை. காரணம், இந்த பூமிக்குள்ளாகத்தான் நீ வாழ வேண்டியதா இருக்கிறபடினாலே இனி நான் ஒரு நாளும் அதை அழிக்கப் போவதில்லை. காலங்களும் மாறி காலங்களும் உஷ்ணங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறவைகள் தான் நீ வாழ வேண்டியதா இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு நான் இனிமேல் இந்த உலகத்தை அழிக்கப் போவதில்லை என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார் பார்க்கிறோம். அதனாலே கடவுள் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். படைப்பினுடைய காலங்கள் காரணம்,
இந்த இயற்கையை இன்றைய அளவுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய படர்ந்த கொடியை போல நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போகிறார் என்று சொன்னால், இந்த இயற்கையின் படர்ந்திருக்கக்கூடிய படர்க்கையின் மேலதான் நீங்கள் நானும் நடந்து செல்ல வேண்டும். இந்த இயற்கை உங்களையும் என்னையும் நம்முடைய கால்களுக்கு கீழாக நின்று இந்த உலகத்திலே உயர்ந்து நிற்க வேண்டும், நடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இயற்கையும் படைப்பும் வளங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செழுமைகளும் இந்த படர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய செடியின் மீதுதான் நீங்கள் நானும் நம்முடைய காலடி சூடுகளை பதித்து நடக்க வேண்டிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் எல்லாவற்றையும் அந்தந்த சூழ்நிலை வரும் பொழுது படைத்து 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 எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து பார்க்கிற படைப்பு நல்லது என்று கண்டார். காரணம், இந்த படைப்பின் மீது நீங்கள் நானும் உலாவ வேண்டும் அல்லவா? கடவுளுடைய சாயல் இந்த உலகத்துக்குள்ளாக நீங்கள் நானும் இந்த கொடியின் மீது நடந்து செல்ல வேண்டும் அல்லவா? ஆகினாலே கடவுள் வெளிச்சம், காற்று, நீர்நிலைகள், வனவிலங்குகள் எல்லாவற்றையும் படைத்து இவை எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இதிலே உங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொண்டு இணைத்து கொண்டு நீங்கள் வளர்ந்து பெருகுங்கள், இதில் பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த வளர்ந்து போய்கொண்டிருக்கக்கூடிய நீடித்து போய்கொண்டிருக்கக்கூடிய இயற்கையை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில குறுக்கீடு செய்து கொண்டு இந்த படைப்பை அழிக்க நினைத்திருக்கிறான் என்பதை பற்றி பவுலடிகளார் சொல்லுகிறார். ஏன் இந்த இயற்கை பிரசவ வேதனை படுகிறது என்று சொல்லுகிற பொழுது, இந்த இயற்கையினுடைய படைப்பில் மனிதனுடைய குறுக்கீடு இருக்கிறபடினாலே கடவுள் படைத்த படைப்பை, தண்ணீரை இந்த மனிதன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக. கடவுளுடைய படைப்பு என்பது உலகத்தின் அனைத்து மக்களுக்கும் சுயநலத்திற்காக கடவுள் இந்த உலகத்தை படைக்கவில்லை, பிறருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய வாழ்வாதாரங்களை படைத்திருக்கிறார். அதனாலே மனிதன் குறுக்கீடு செய்து கொண்டு தண்ணீரை மாசுபடுத்தி விட்டான். கடவுளுடைய படைத்திருக்கிற இந்த படைப்பில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்று மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கூடிய எல்லா இயற்கைகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே சுயமாக்கி கொள்ள வேண்டும், தான் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், தான் மட்டும் நல்ல முறையாக வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற இயற்கை வளங்களாக இருக்கக்கூடிய தண்ணீரையும் காற்றையும் வளங்களையும் மனிதன் குறுக்கீடு செய்து எல்லாவற்றையும் மாசுபடுத்தி விட்டான். இந்த மாசுபடுத்தப்படுகிறபடினாலே இந்த இயற்கை கண்ணீர் விட்டு அழுகிறது. நான் கண்ணீர் விட்டு அழுகிறபடினாலே இந்த இயற்கையெல்லாம் அழிகிறபடினாலே நான் பிறருக்கு வாழ வைக்க வேண்டும் என்கின்ற மனுக்குலம் செத்து போய் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இயற்கை தன் கற்பு வேதனைப்படுகிறது என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்திலே நமக்கு இந்த நல்ல ஒரு வாழ்வாதாரங்களை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே God creation, it sustain the liberation என்று சொல்லப்பட்டது. கடவுள் இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் நல்ல முறையாக வாழ்க்கை நீடித்திருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் இந்த அழகான ஒரு பசுமையான ஒரு செழுமையான இயற்கை வளங்களை, பசுமையான பச்சை நிறமான தாவரங்களையும் மரங்களையும் வளங்களையும் நீர்களையும் நீர் ஓடைகளையும் கிணற்றுகளையும் ஆற்றோரங்களையும் ஆண்டவர் வளமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நீங்கள் நான் பயன்படுத்திக் கொள்வதற்கென்று கடவுள் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு பாக்கியம் இந்த மனித வாழ்க்கை. நீங்க பாருங்க, அதில் கடவுள் நமக்கு ஒரு நல்ல பாக்கியமான வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் தனக்கு இயற்கை மூலியமாகத்தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்பதை எல்லாம் ஒத்துக்கொள்ளாமல் அதை சீரழித்துக் கொண்டிருக்கின்றான். தண்ணீரை மாசுபடுத்துகின்றான். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கோவை மாவட்டம், அதை தொடர்ந்து ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம்லாம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு அநேக தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கிற பொழுது அங்கே ஓடுகின்ற நீரோடைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒருவேளை காவேரி நீர் கரை ஓரத்திலே போய் சேர்கிற பொழுது பசுமையாய் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர் ஒவ்வொரு நாளும் இந்த நிறைய தொழிற்சாலைகள், நம்முடைய இருக்கக்கூடிய பலவிதமான தொழிற்சாலைகள் மூலியமாக வருகின்ற கழிவுகள் அந்த நீர்களை மாசுபடுத்தி, நிலத்தையும் மாசுபடுத்தி விவசாயம் செய்ய முடியாமல் அந்த நிலங்கள்லாம் வீணாகி போய் கொண்டிருக்கிறது. மனிதன் இந்த இயற்கையை தன்னுடைய வாழ்க்கையை ஏற்கொள்ளும் பொழுது இயற்கையை அழித்து கொண்டு இயற்கையும் அழித்து விடுகிறான்.
இந்த நிலமும் மாசுபடுகிறபடினாலே, நீரும் மாசுபடுகிறதுனாலே அவனும் தன் வியாதினாலே சிக்கி தப்பித்து விடுகிறான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிக்கை கடந்த காலங்களிலே நீங்கள் செய்தித்தாளை பார்த்திருக்கலாம். ஆகினாலே இன்னைக்கு வளங்கள் அப்படியெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறுமான இயற்கை நிமித்தமாக இந்த உலகம் ஓசோன் மூலியமாக ஓசோன் படலம் அழிந்து கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களிலே இந்த இயற்கைக்கு மாறாக செய்கிறதுனாலே ஓசோன் அழிந்து போகும் நிமித்தமாக காடில் இருக்கக்கூடிய வன விலங்குகளுக்கு மேலாக வருகின்ற இந்த ஸ்கின் கேன்சர் என்று சொல்கிறார்கள், தோல் வியாதி பல மிருகங்களுக்கு வந்து விடுகிறது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே நல்ல உணவுகளும் கிடைக்க வழியில்லை, நல்ல வாழ்வாதாரம் கிடைக்க வழியில்லை. வனங்கள் எல்லாம் காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. அழிக்கப்படுகிறபடினாலே அங்கே வாழுகிற மக்களுக்கும் வாழ்வாதாரம் இல்லாமல் போய்விட்டது என்பதை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலே பவுலடிகளார் சொல்வது போல இந்த இயற்கை கற்ப வேதனைப்படுகிறது, இயற்கை அழுகிறது என்று அவர் சொல்லுகிறார். முதலாவதாக. இரண்டாவதாக பவுலடிகளார் இதே வசனத்தை சொல்லுகிற பொழுது the God's creation life affirming, கடவுள் இந்த அழுது கொண்டிருக்கக்கூடிய இயற்கையின் வெளியிலையும் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியை இன்னும் உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குப்பா, நீ கவலைப்படாத, இந்த பூமி தாயை நான் தந்திருக்கின்றேன், இதையெல்லாம் நீ பயன்படுத்தி கொண்டு இன்னும் உனக்கு நல்ல வாழ்வு இருக்கிறன்னு சொல்லி நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று பவுலடிகளார் இந்த வசனத்தை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்வதை போல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லுவதை போல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமி எல்லாவற்றையும் நீ பழகி பெருகி வைத்து கொண்டு இதை நீ பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், நீ கால் வைக்கும் தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன், உனக்கு தேசங்கள் எல்லாம் நான் உனக்கு பிரித்து கொடுத்து விட்டேன், இந்த தேசங்களில் திராட்சை தோட்டங்களை நீ நட்டி அதிலே நீ பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்வாதாரத்தை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவின் மூலியமாக கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டு அந்த இடமெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே கடவுள் மனிதனுக்கும் இயற்கைக்கும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பாடமாக, வாழ்வாதாரமாக கடவுள் இந்த இயற்கையை கொடுத்திருக்கிறார். கடவுள் கொடுத்திருக்கிற இயற்கை வாழ்வாதாரமாக இந்த உணவு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே நல்ல கால சீதோஷ நிலை இருக்க வேண்டும், காடுகளிலேயும் வயல்களிலும் நல்ல உணவுகள் கிடைக்கப்பட வேண்டும். இந்த உணவுகள் கொடுக்கப்படுவதற்கு மண் வளங்கள் நல்ல முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை திருமறை சுட்டி காண்பித்து பவுலடிகள் என்ன சொல்லுகிறார், மறுபடியும் இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது இந்த மண் வளத்தை பயன்படுத்தப்படுவதற்கு மனிதன் குறுக்கீடு செய்து கொண்டு மண் வளத்தையும் கிடைத்து விடுகிறான், தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளுகின்றான். அப்படி என்றால் இந்த பூமி பலவிதமான இயற்கை உரம் இல்லாமல் செயற்கை உரமிட்டபடினாலே நல்ல தாவரங்களும் வளர முடியாதபடிக்கு அவன் தன்னுடைய சாதகமாக்கி கொண்டு இன்னைக்கு நிறைய தாவர உணவு வகைகளே விஷங்களை வைத்து அவன் விதைக்கின்றான். நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இது மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள். மனிதர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு இயற்கையை விட்டு வெளியே வந்து செயற்கை உறவுகளுக்குள்ளாக வாழுகிறபடினாலே இன்னைக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம், நிறைய உணவு வகைகள் எல்லாம், காய்கறிகள் எல்லாம் இயற்கை உணவாக இல்லாதபடிக்கு செயற்கை உணவாக சாப்பிட்டபடினாலே இந்த மனுக்குலம் என்பது தான் குறுக்கீடு செய்யப்பட்டு இயற்கையை அழித்து கொண்டு இயற்கையை அழித்து விடுகிறான், தானும் மரித்து போவதற்காக தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான் என்பதை பவுல் சொல்லப்பட்டு கடவுள் கொடுத்திருக்கிற இயற்கையும் மனுக்குலத்தையும் பாலமாக இணைக்கக்கூடிய இயற்கையை மனிதன் குறுக்கீடு செய்திருக்கிறபடினால்தான் இயற்கை கற்ப வேதனைப்படுகிறது, கஷ்டப்படுகிறது என்று நாம் பவுலடிகளார் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இன்னைக்கெல்லாம் நிறைய உணவுகள் வந்து விட்டது. வெஜிடேரியன்ஸ்லேயே நீங்கள் நிறைய பார்க்கும் பொழுது காய்கறிகளே இன்னைக்கு நிறைய ஹைபிரிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அவரவர்கள் எந்த அளவுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு நிறைய உரங்களை எல்லாம் போட்டு எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை சுயநலமாக மாற்றிக்கொள்வதற்கு நிலத்தை எல்லாம் கெமிக்கலினாலே போடப்பட்டு வளங்களை மாற்றி இயற்கை உரங்களை மாற்றி தண்ணீரை மாற்றி இன்னும் அதிகமாக மக்களுக்கு என்று போய் சேரப்பட வேண்டிய
ஒரு நேர்மையான உண்மையான இயற்கையெல்லாம் போய் செல்லாதபடிக்கு இயற்கையை தன் வசமாக்கி கொண்டு மனுக்குலத்தை அழிப்பதற்காக, இயற்கையை அழிப்பதற்காக இன்னைக்கு நிறைய உணவுகள் வேதியியல் பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறபடினாலே இன்னைக்கு நிறைய சாவு எண்ணிக்கைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது சொல்லி யூஎன்ல ஒரு ரிப்போர்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட உலகம் முழுதுமாக 46 விழுக்காடு இன்னைக்கு வேதியியல் மாற்றங்களினாலே இயற்கை முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, கடல்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, நீர்நிலைகள் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் இன்னைக்கெல்லாம் இயற்கையாக நமக்கு கிடைக்காதபடி செயற்கையாக ஒரு மனிதன் மாற்றிக்கொள்ளுகிறான் என்பதை பற்றி அவன் சொல்லி இந்த உலகத்திலே இழப்புகளும் இறப்புகளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. காரணம், இன்னைக்கு கடவுள் படைத்திருக்கிற நல்ல உணவுகளையும் நல்ல வளங்களையும் நல்ல மண்களையும் மனிதன் பயன்படுத்தாதபடி அவன் குறுக்கீடு செய்து கொண்டு எல்லாவற்றையும் அழித்து விடுகிறபடினாலே பவுல் சொல்லுகிறார், இந்த இயற்கை மரண வேதனைப்படுகிறது, கற்ப வேதனைப்படுகிறது என்பதை பற்றி பவுல் சொல்கிறார். மூன்றாவதாக பவுல் சொல்லுகிற பொழுது the God creation life preserving என்று சொல்லுகிறார். இந்த கற்ப வேதனை வராத அளவுக்கு நீங்களும் நானும் இந்த மண்ணையும் கடவுள் கொடுத்திருக்கிற மழையும் இயற்கைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் இந்த காரியத்தை சொல்லி அது நிறைவாக இந்த காரியத்தை முடிக்கிறார். காரணம், இந்த உலகம் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. நிறைய மண் வளங்கள் எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த இந்திய நாட்டில் நிறைய வளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய மலை தேசங்கள், மலைகள் எல்லாம் இன்னைக்கு குன்றுகளாக மலைகளாக தவிடுபடியாக்கி விட்டார்கள். இன்னைக்கு உலக நாடுகளெல்லாம் போக்குவரத்து அதிகமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாட்டிலே பல இடங்களால் நீங்கள் பாருங்கள், நிறைய மரங்கள்லாம் வெட்டி கீழே தள்ளிவிட்டார். மரம் இல்லை, அதையெல்லாம் உட்வாங்கி கொண்டு இந்த உலகத்துக்குள்ளாக நமக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய ஆக்சிஜன் இல்லை, கரிமல வாயு இல்லை. மனிதனுடைய வாழ்வாதாரமாக 60 விழுக்காடு கொடுக்கின்ற இயற்கை எல்லாம் இன்னைக்கு மனிதனுக்கு இல்லை. மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு விட்டார்கள். மண்ணெல்லாம் இன்னைக்கு பாலாய் சென்று விட்டது. நீரோடைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல தெளிந்த நீரோடைகள் எல்லாம் இன்னைக்கு சாயம் படிந்த நீரோடைகளாக ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மண் வளம் கெட்டுவிட்டது, மனிதனுடைய வளமும் கெட்டுவிட்டது, இயற்கையும் அழித்து விட்டார். இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கரிசனையோடு கூட கடவுள் இந்த உலகத்தை நேசிக்கிறார். தான் படைத்த படைப்பை இந்த மனிதன் அழித்து விட்டான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய குமுறல்களை, கடவுள் விடுகின்ற வேதனைகளை, கடவுள் கூக்களாக சொல்லப்படுகின்ற சத்தங்களை பவுலடிகளால் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து சுருக்கி இந்த இயற்கை சிருஷ்டியானது கற்ப வேதனைப்படுகிறது என்று சொல்லி, we love nature, இயற்கையை நீங்கள் நானும் நேசிக்க வேண்டும், அதை பாதுகாக்கப்பட வேண்டும். எதற்காக? கடவுள் இந்த உலகத்துக்குள்ளாக இந்த இயற்கையை நமக்குள்ளாக நீடித்து கொண்டே போய் கொண்டிருக்கிற காரணம் நீங்கள் நான் வாழ வேண்டும் என்பதெல்லாம் அல்ல. இதற்கு பின்பதாக இன்னொரு ஜெனரேஷன் வரப்போகிறது. மக்கள் காலம் காலமாக இந்த உலகத்துக்குள்ளாக தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். ஆகினால the cosmos between the Christ, கிறிஸ்துவும் காஸ்மாஸ் என்று சொல்லக்கூடிய உலகமும் இரண்டும் ஒன்று சேர்த்து நல்ல வளங்களை கொடுத்திருக்கக்கூடிய கடவுள் இந்த உலகத்திலே நீங்கள் நான் இயற்கையை பண்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இயற்கையை நீங்கள் நானும் நம்முடைய வாழ்வாதாரத்தில் சுமந்து கொண்டு வருகின்ற சந்ததிக்கு நல்ல இயற்கையான வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் இந்த உலகத்தை நேசிக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அதனால்தான் அரசு அவ்வப்பொழுது ஒரு கட்டளை கொடுத்து கொண்டிருக்கு, வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று, வீட்டிற்கு 2 மரங்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும். இயற்கை வளங்களை அழித்து விடக்கூடாது, வனவிலங்களை அழித்து விடக்கூடாது, காடுகளை அழித்து விடக்கூடாது என்று சொல்லி அதற்கென்று பல பாதுகாப்பு திட்டங்களும் பாதுகாப்பு அமைப்புகளும் போடப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு இயற்கையை மனிதன் தன் சுயநலத்திற்காக அழித்து விடுகிறான். காரணம், இப்படி அழிக்கப்பட்டு விட்டபடினாலே இன்றைக்கு நாம் எல்லாம் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய பேரழிவு என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இம்யூனிட்டி, நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இம்யூனிட்டி கிடையாது, நல்ல சத்தான உணவு கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஆகாரம் இன்றைக்கு கிடையாது. எது இன்றைக்கு சாப்பிட்டாலும் அது நமக்கு வாழ்க்கையில உணவுகள் எல்லாம்
நல்ல முறையாக தரம் கொடுக்கக்கூடிய உணவாக இல்லாத ஒரு காரணத்தினாலே இன்னைக்கு உலகம் சீரழிக்கப்பட்டு விடப்படினாலே ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு இந்த நோயும் வந்துவிட்டது என்று கூட அதை நாம் சொல்லலாம். இன்னைக்கு பரவி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் என்று சொல்லுகின்ற ஒரு வைரஸும் கூட மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக இயற்கையை அழித்து வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக தவறாக கண்டுபிடித்தானோ இல்லை என்றால் வேண்டுமென்றே கண்டுபிடித்தானோ அல்ல. ஆனால் இயற்கை தன்னை தற்காத்துக் கொள்ளும். நன்றாய் கவனிங்கள். எவ்வளவு பேரழிவுகள் வந்தாலும், எவ்வளவு சீரழிவுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சுனாமி போடுகின்ற ஒரு இயற்கை சீற்றழிவுகள் வந்தாலும் இயற்கை தன்னை தற்காத்துக் கொள்ளும், தன்னை மாற்றிக்கொள்ளும், தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்குள்ளாக அடுத்து வருகின்ற ஜெனரேஷனுக்கு, அடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கு இயற்கை துளிர்விட்டு கொடுக்கும். ஆனால் இதையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடுவான் என்பதையும் இயற்கை இந்த பரவி கொண்டிருக்கக்கூடிய தொற்று நோய் நிமித்தமாக ஒரு செய்தியை சொல்லுகிறது. ஆகினாலே இந்த வளங்களை நாம் காத்து, இந்த வளங்களை நாம் நேசித்து, இந்த வளங்களை வருகின்ற சந்ததிக்கு கொடுத்து, கடவுள் கொடுத்திருக்க இயற்கையை நாம் நேசித்து என்னாலும் இந்த இயற்கையோடு கூட வாழ கடவுள் உங்களுக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய சவால்களையும் சந்திப்பின் வழியாக, பசுமையின் வழியாக இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேர்ச்சியை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த இயற்கை தருகின்ற வளங்கள் எல்லாம் இன்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கென்று சுயநலத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தன்னலம் கருதி பிறநலம் பாராமல் இந்த இயற்கையை அழித்து வாழுகின்ற சமூகத்துக்குள்ளாய் வாழ்ந்து வருகிறோம். திருச்சபையாக, திருமறையின் வழியாக நீர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். படைப்பின் கடவுள் நீர் இந்த உலகத்தை எங்களுக்காக படைத்தீர். இதை நீங்கள் பண்படுத்திக் கொள்ளுங்கள், இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இதை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற இந்த படைப்புகள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் சரிவர பயன்படுத்தாதபடிக்கு சுயநலத்தோடு கூட நாங்கள் குறுக்கீடு செய்து கொண்டு எல்லாவற்றையும் அழித்து, எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் சீரழித்து கொண்டிருக்கிறபடினாலே பவுலடிகள் சொல்வது போல இந்த இயற்கை சிருஷ்டியானது கற்ப வேதனை அடைகிறது என்று பவுலடிகள் சொல்வது போல இந்த வேதனைக்குள்ளாக நாங்கள் மீண்டுமாக இந்த இயற்கையை நாங்கள் அழைத்து செல்லாதபடிக்கு இதை தற்காத்து கொண்டு வருகின்ற சமூகத்திற்கு நல்ல வளங்களை கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கும் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துக் கொண்டிருப்பதை போல ஒருவேளை நம்முடைய அரசின் வழியாக ஆராதனை வழிபாட்டு தலங்கள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத ஒரு காரணத்தினால் தொடர்ந்து நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு இந்த முகநூல் வழியாக உங்களுக்கு செய்திகளையும் வழிபாட்டுகளையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம். இதற்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த நாட்களே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தது போல கிட்டத்தட்ட 12 வாரங்களாக நம்முடைய வழிபாடு ஆலயம் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதனாலே நிறைய நிர்வாக ரீதியாக நமக்கு வளர்ச்சிகளும் தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்பதையும் சபை மக்களாக நீங்கள் அறிவீர்கள். அதனால் இதை கருத்தில் கொண்டு கடந்த வாரத்திலே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்திருந்தோம். ஒருவேளை வருகின்ற வார நாட்கள் சபை மக்களுக்கென்று புதிய சந்தா கார்டுகள் போடப்பட்டிருக்கிறது. சப்ஸ்கிரிப்ஷன் கார்டுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. வார நாட்கள் திங்கட்கிழமை முதல் கொண்டு சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரைக்குமாக நம்முடைய ஆஃபீஸ் நடைபெற இருக்கிறது. அதனால் வார நாட்கள் சபை மக்களாக நீங்கள் உங்களுடைய சந்தா கார்டுகளை எடுத்துக்கொண்டு போய் சந்தா தொகைகளை நீங்கள் கட்டுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில மக்கள் தொலைபேசியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நன்றி காணிக்கைகளையும் வார நாட்கள் ஆலயம் திறந்திருக்கும் ஆயர்களாக நாங்கள் இருப்போம். நீங்களும் வந்து நீங்கள் ஜெபித்து செல்லலாம். அதுக்கான நன்றி காணிக்கைகளையும் ஆழத்தில் நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனாலே சந்தா தொகை மற்றும் நீங்கள் இடைப்பட்ட காலங்களிலே விசேஷமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில்
நடைபெறும் பொழுது அதற்காக ஆலய கதவுகள் திறந்திருக்கும். நீங்கள் வந்து ஜெபித்து செல்லலாம். இதற்கான நன்றி காணிக்கைகளையும் இங்கே உண்டியில் நீங்கள் போட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, கடந்த காலங்களில் தோத்திர பண்டிகை ஏல பாக்கி நிறைய இருக்கிறது. அதனால அதையும் இந்த காலங்களிலே நீங்கள் கொடுத்து உதவி செய்வீங்க சொன்னால் நம்முடைய ஆலயத்துடைய நிர்வாகத்திற்கு வளர்ச்சிக்கு மிகவும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதனாலே ஏல பாக்கி கட்ட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆலயத்துடைய பொருளாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஏல பாக்கிகளை எவ்வளவு நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய சந்தா காணிக்கைகள் மற்றும் ஏல பாக்கிகளை வருகின்ற நாட்களிலே நீங்கள் கட்டுமாறும் நீங்கள் சந்தா கார்டுகளை கொடுத்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, பிடி அரிசிகள் மற்றும் உண்டியல்கள் நீங்கள் கொண்டு வருகிறவர்கள் ஒரு சில மக்கள் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை இந்த ஆலயம் திறக்கப்படுகிறது தள்ளி கொண்டே போகிறபடினாலே வீடுகளிலே உண்டியில் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் கொண்டு வந்து நம்முடைய ஆலயத்தின் அலுவலகத்தில் நீங்கள் கொடுத்து ஜெபித்து செல்லுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனாலே சபை மக்கள் யாரும் கருத்தில் கொண்டு நீங்கள் வருகின்ற வார நாட்களில் உங்களுடைய சந்தா தொகை மற்றும் நன்றி காணிக்கைகள் மற்றும் ஏல பாக்கிகள், உண்டியல்கள், பிடியரிசி போன்றவைகள் வந்து வார நாட்களில் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் படைக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. நமது கிளை சபை CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் நியூ மில்லை நகர் திருச்சபை சேர்ந்த P. உலகராஜ் அவர்களின் மகன் செல்வன் ஜாஸ்மின் ராஜ் என்பவரும், நமது திருச்சபை நியூ மில்லை நகர் திருச்சபை சேர்ந்த திரு D. தாமஸ் அவர்களின் மகள் செல்வி தங்க வித்யா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்க இதுவருக்கு இரண்டாம். திருச்சபை சேர்ந்த திரு D. குணசிங் அவர்களின் மகன் செல்வன் G. சாமியன் என்பவரும், போத்தனூர் CSI தூய மார்க் திருச்சபை சேர்ந்த M. தர்மராஜ் அவர்களின் மகள் செல்வி D. ஜெனட் கிரேஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதற்கு இதுவருக்கு முதலாம் அறிக்கை. இவர்களை திருமணத்தின் வழியாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணங்களை யாராவது அறிந்திருந்தால் சபை குருவானுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கிறோம். இப்பொழுது திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் ஆக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். அந்த பாடல் பாடி முடித்த பின்பதாக நாம் ஜபங்களை நாம் ஏறெடுப்போம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த ஆண்டு காத்தீரு நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரு நன்றி ராஜா. கடந்த ஆண்டு காத்தீரு நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரு நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். வருகின்ற நாட்கள் தங்களுடைய பிறந்த நாளை காணுகிற குடும்பத்தாரை நீதாமை கத்தர் ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டுக்குண்டான சந்தோஷம் சமாதானத்தை கத்தர் கொடுக்க கிருபைதாரும். பிறந்த நாளை கொண்டாடுகிற சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியோர் வரைக்குமாக கொண்டாடுகிற அனைத்து மக்களையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்த்தி ஆஸ்வதிக்கிற சுவாமி அவர் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டு தாமை கிருபைதாரும். திருமண ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்ப வாழ்க்கையிலையும் போதுமானவராயிருந்து சகல வளர்ச்சிகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்தின கடவுள் வருகின்ற காலங்களிலும் உடைய கிருபையும் உடைய கொடையும் உடைய ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். உடைய தூய பிரசன்னம்
அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாக. இப்படியாக இருவடைகளை கொண்டாடுகிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். திருமண அறிக்கை மூலியமாக வாசிக்க கொடுக்கப்பட்ட அருமையான இரு குடும்பத்தாரையும் உடைய கடத்தல் போகிற சுவாமி கத்தரவுடையும் ஆசீர்வதிப்பதாக. வருகின்ற காலங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் எல்லா வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டுமாக நாம் யாவர் விழுந்து கீர்த்தனையில 6வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 6வது கீர்த்தனை. ஜெபம் செய்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் மூற்றுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளுக்காகவும் நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய தெய்வ கிருபையோடும் வசாட்சியோடும் ஆண்டவரை இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல்வேறுமான சூழ்நிலைகள் மாற்றங்கள் நிமித்தமாக ஏற்படுகின்ற பல தடுமாற்றங்கள், பல இழப்புகள் எல்லாம் நாங்கள் சந்தித்தாலும் அவை எல்லாவற்றையும் நாங்கள் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்களை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி பாராட்டுகின்றோம். குறிப்பாக திருச்சபை சார்ந்த மக்களை அனைவரையும் உடைய திருப்பாதத்தில் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே முகநூலின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களோடும் நீதாமை பேசும், ஒவ்வொருடைய தொடர்பு படுத்தும். அவளுக்காக நாங்கள் சிறப்பாக நாம் ஜெபிக்கிறோம். ஆலயத்திற்கு வர முடியவில்லையே என்கின்ற ஒரு சூழல் இருக்கலாம். ஒருவேளை வயது சென்றவர்களாக இருக்கிறபடினாலே ஆலயத்தில் வந்து ஜெபிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு மனக்குமரலும் இருக்கத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட மக்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் நீதாமை கண்ணோக்கி நீர் பார்த்து அவருடைய செய்கிற ஜெபங்கள், வேண்டிக் கொள்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற அனைத்து நிலையிலும் உங்களுடைய கரம் இருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், பெற்றோர்கள், வயதான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்திலும் ஆண்டவருடைய கிருபையும் உடைய அருளையும் ஆற்றலையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவர்கள் மீது அமை பேணி பாதுகாத்துக் கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி பாராட்டுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, பலவீனமாயிருக்கிறவர்கள், சுகவீனமாயிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டிலே இருந்து
ஆண்டவரை சுகம் பெற்று வருகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் தாமே உடைய காயம் பணிந்த கருத்தினால் என்னை தொட்டு அவர்களை பலப்படுத்தி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அதே போல மருத்துவமனையிலே சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள், இப்பொழுது நல்ல சுகம் பெற்று வருகிறார்கள் என்கின்ற ஒவ்வொரு மக்கள் சொல்லுகிற செய்தியை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. முழுமையான விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் எல்லாருக்கும் இதாமை கொடுத்து பாதுகாத்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இந்தியா தேசம் முழுவதுமாக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த தொற்று நோய் நிமித்தமாக அநேக மக்கள் இடர்பாடுகள் அடைந்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல், தொழிலை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறதெல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலங்களில் அவளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து இந்த நோய் தொற்றிலிருந்து ஆண்டவரை தடுத்திலிருந்து காப்பாற்றி மீண்டுமாக தங்கள் வாழ்க்கையில இயல்பு நிலைக்கு திரும்பி இப்படி நாமத்தை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபித்தார். வேலை செய்கிற மக்கள், தொழில் செய்கிற மக்கள், வியாபாரம் செய்கிற மக்கள், பல துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடவுள் தாமே அவருடைய கையுடைய பிரயாசங்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கை, சம்பாத்தியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, உள்ளூரிலே பணியாற்றுகிறவர்கள், வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட சூழ்நிலையிலே, பணிகளிலே, துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லாருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தை கொடுத்து ஆண்டவரே எல்லாரும் உடைய நாமத்தை போற்றி புகழவும் ஆண்டவர் தாமே கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப வயது பிள்ளைகள், அருமையான மற்றும் ஆண்டவரை பெரியவர்கள் என்று பல நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய பெண்களை சங்கத்திற்காக, பொது சேருக்குள் அங்கத்தினருக்காக, திருச்சபை மக்களுக்காக, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, பயிற்றுவிக்கின் ஆசிரியமார்களுக்காக மற்றும் ஆண்டவர் வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்காக, பெண்களை சங்கத்திற்காக, இப்படி எல்லா மக்களையும் நாங்கள் ஒன்றிணைத்து நாம் ஜெபிக்கிறோம். தென்னிந்திய திருச்சபைக்கான ஜெபிக்கிறோம். கோவை திருமண்டலத்துக்காக எங்களுடைய பேரையருக்கான ஜெபிக்கிறோம். இப்படி ஆண்டவர் எல்லாரையும் நாங்கள் ஆண்டவரை உட்கொண்டு எல்லா காரியங்களையும் நாங்கள் மையப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாப்பை பராமரிப்பை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரை எல்லாவற்றையும் சிறப்பாக நீ நடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவரே மக்கள் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு, குறைவோடு கூட வாழ்ந்து விடாதபடிக்கும் கர்த்தர் எல்லாருடைய உள்ளங்களையும் கரங்களையும் மேம்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். எடுக்கிற முயற்சிகள், திட்டமிட்டிருக்கிற தீர்மானங்கள் எல்லாவற்றையும் உடைய ஞானமும் உடைய ஆற்றலை கொடுத்து வழிநடத்த கர்த்தர் கிருபித்தார். சபையில் இருக்கக்கூடிய ஆயர்மார்களுக்கு ஜெபிக்கிறோம். இப்படி ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். எங்களுடைய கிளை சபைக்காக நான் ஜெபிக்கிற சுவாமி, அதிலேயும் தூய பிரசன்னம் அந்த மக்களையும் வழிநடத்தி பாதுகாத்துக் கொண்டு கரங்களையும் பலப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதுகாப்பிலே பராமரிப்பில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக வழிநடத்துகிற கடவுள் தொடர்ந்து வழிநடத்துவீராக. படைப்பின் வழியாக எங்களுக்கென்று கொடுக்கின்ற பல வளங்களையும் தருகிற கடவுள். இந்த உலகத்திலே அவை எல்லாவற்றையும் நாங்கள் பேணி பாதுகாத்து பராமரித்துக் கொண்டு பண்படுத்தவும் ஆண்டவரை பயன்படுத்திக் கொள்ளவும் நல்ல நிலையிலே அவையெல்லாம் தொடர்ந்து வேதனைப்பட்டு விடாதபடிக்கும் அதையும் நாங்கள் தற்காத்துக் கொள்ளவும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் உதவி நீ செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். வருகின்ற சந்ததிகளுக்கும் நல்ல ஒரு இயற்கையின் படைப்பின் வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படைக்கப்பட்ட இறையின் மக்களாக நாங்களும் நேர்மையுள்ளவர்களாக வாழ ஆண்டவரை கிருபை தரவே ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்கு நான் சந்தோஷம் சமாதானத்தை எல்லாவற்றையும் தந்து எல்லா குடும்பங்களையும் நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் வழியிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 271வது பாமாலை பாடுவோம். பாமாலை 271வது பாமாலை. ஆ
இரக்கமுள்ள பிதாவே, மீண்டுமாக அனைவரையும் உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய சித்தத்தின்படியேயும் விருப்பத்தின்படியேயும் எங்களை தொடர்ந்து வழிநடத்த ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறாக. படைப்பினோடு கூட இணைந்து வாழுகிற நாங்கள் படைப்பின் வழியாக எங்களை படைத்து மகனை நன்றி செலுத்துகிறோம். இந்த படைப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு உம்முடைய மூவரில் ஒருவராக நாங்கள் வாழ்ந்து உடைய நாமத்தை போற்றி கிருபித்தார். இந்த வாரம் முழுவதுமாய் நாங்கள் மேற்கொள்ளுகிற காரியங்களிலே உடைய தூய பிரசன்னம், உடைய பாதுகாப்பு, பராமரிப்பு எங்களுக்கு இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினால்